வணக்கம். உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் மூலயமா பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு நிறைய நபர்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க. இப்போ வரைக்கும் நம்மளுடைய அப்ளிகேஷனுடைய நிலை என்ன, விண்ணப்பம் என்ன ஸ்டேஜில் இருக்குங்கிறத பலரும் தெரிஞ்சுக்க முடியாத வண்ணம் இப்போ நம்ம தவிச்சிட்டு இருக்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். நிறைய நபர் கமெண்ட் செக்ஷன்லையும் கேட்குறீங்க, நாங்கள் ஸ்டேட்டஸ் எங்கே போய் செக் பண்ணுறது, ஆல்ரெடி ஸ்டேட்டஸ் செக் பண்ணுற அந்த லிங்க் நம்ம டச் பண்ணி உள்ளே போனோன்னா அங்கே துறை சார்ந்த நுழைவு தான் இருக்க தவிர பயனாளர் உள்நுழைவு அங்கே கொடுக்கப்படலை இல்லையா. அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய மனுக்கள் கொடுத்துருப்போம், நிறைய கோரிக்கைகளும் வச்சுருப்போம். ஏன்னா 47 சர்வீஸ் அவங்க ஃப்ரீயாக பண்ணித்தரேன்னு சொன்னதுனால நம்ம தனிப்பட்ட கோரிக்கை மனு நிறைய விஷயங்களுக்கு கொடுத்துருப்போம். இதோ எல்லா கோரிக்கை மனுவோடைய நிலையையும் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாங்கிறது தான் இப்போ நம்ம லைவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் கூகுள் க்ரோம் போயிட்டு அந்த இடத்துல www.ungaludanstalin.government.in tn.government.in ஓகேவா. இந்த வெப்சைட் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் அந்த டேரெக்டாக போய்ட்டு அந்த லிங்கை டச் பண்ணி கூட நீங்கள் உள்ளே போய்க்கலாம். இதை மாதிரி நீங்கள் கரெக்டாக அந்த ஸ்பேஸ் விடாமல் நீங்கள் டைப் பண்ணிக்கணும். ungaludanstalin.tn.government.in இதை நீங்கள் ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு கோ கொடுத்துக்கோங்க. கோ கொடுத்தீங்கன்னா ஒரு சின்னதாக லோடிங் ஆகி உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். நான் மொபைலில் நான் லேண்ட்ஸ்கேப்க்கு மாற்றிட்டு மொபைலில் தான் இப்போ நான் அதை எடுத்துகிட்டு இருக்கேன் ஓகேவா. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா முகாம்களின் விவரம் அறியன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. முகாம் எங்கெல்லாம் நடைபெறுது அப்படிங்கிறத நம்ம இந்த கிளிக் செய்யவும் அந்த க்ரீன் கலர் இருக்கு இல்லையா, அந்த இடத்த டச் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட்டு அதுக்கு கீழே பாருங்கள், தங்களின் மனுவின் நிலை அறியன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷன் வழியாக தான் நம்ம உள்ளே போயிட்டு என்ன பண்ண போகிறோன்னா நம்மளுடைய கோரிக்கை மனு என்ன நிலையில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ நம்ம கிளிக் செய்யவும் அப்படிங்கிற அந்த ரெட் கலர் உள்ளதை நம்ம கிளிக் பண்ணிக்கிட்டோம். கிளிக் பண்ணதோன்னு பார்த்தீங்கன்னா முதல்வன், அதாவது உங்களுடன் முதல்வன் சொல்லிட்டு ஒரு பேஜ்குள்ளே போய் இது மாதிரி போய் அது லோட் ஆகி அந்த பேஜில் போய் உட்காந்துக்கும். அந்த பேஜோட இன்னர் பேஜ் இது மாதிரி தான் இருக்கும். இதை நான் டெஸ்க்டாப் சைடுக்கு மாற்றிக்கிறேன், கொஞ்சம் கிளியராக தெரியுங்கிறதுக்காக நான் அது மாதிரி மாற்றிக்கிறேன். இப்போ நம்ம மாற்றியாச்சு. இதில் பாருங்கள், இதில் ஃபஸ்ட் பேஜ் இது போல் தான் வரும். இதில் இந்த முனையில் கொடுத்துருக்காங்க பாருங்களேன், உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களின் விவரம் அறிய அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிளிக் செய்யவும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கிளிக் செய்ய ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள். இந்த இடத்த நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா அன்றைய தினத்தில் எங்கே உங்களுடன் ஸ்டாலின் முகாம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க முடியும். அந்த இடத்த நீங்கள் டச் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைலில் நீங்கள் கொடுத்துருக்க இமெயில் ஐடிக்கு போகும். அதை ஓகே கொடுத்துட்டிங்கன்னா பிடிஎஃபாக இது உங்களுக்கு ஃபைலில் டவுன்லோட் ஆகிடும். அந்த பிடிஎஃப் ஃபைலில் கேம்ப் லொக்கேஷன் எங்கே கேம்ப் போட்டிருக்காங்க, அந்த கேம்ப் என்ன ஊரில் போட்டிருக்காங்க, அந்த கேம்பில் பயனடையக்கூடிய பஞ்சாயத்துகள் என்னென்ன அப்படிங்கிற முழு விவரமும் பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஃப் ஃபைலில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. கேம்ப் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணி கேம்ப் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா. இப்போ நம்ம வெளில வந்துடுறோம். இப்போ நம்ம கேம்ப் பற்றி தெரிஞ்சுக்க இப்போ நம்ம உள்ளே வரல, நம்மளுடைய கோரிக்கை மனு என்ன நிலையில் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க தான் வந்திருக்கோம் ஓகேவா. இதுக்கு கீழே நீங்கள் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஷனுமே கீழே 1 by 1 வரும். நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். திருப்பி நீங்கள் உங்களுடன் ஸ்டாலின் இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா இந்த இடத்துல கிளிக் ஹியர்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் உடனே அந்த பேஜுக்கு போயிட முடியும். மறுபடியும் நீங்கள் உங்களுடைய மனுவுடைய நிலையை அறியறதுக்காக நீங்கள் மறுபடியும் உள்ளே வரீங்க அப்படின்னா மறுபடியும் மனுவின் நிலை அறியன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அந்த ஆப்ஷனை டச் பண்ணி நீங்கள் மறுபடியும் உள்ளே வந்துக்கலாம். நீங்கள் இந்த 2 வெப்சைட்டுமே ஈஸியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் ஓகேவா. இப்போது இந்த வெப்சைட்டில் இப்போ நம்ம உள்ளே போயிட்டு நம்மளுடைய மனுவின் நிலையை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வெப்சைட்டுக்கு நம்ம சைன் அப் பண்ணி நம்ம அது ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கணும் ஓகேவா. ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தா மட்டும் தான் நம்ம லாகின் பண்ணி உள்ளே பண்ண முடியும். சரி, நம்ம லாகின் எப்படி பண்ணி உள்ளே போகலாம் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு சைன் அப்னு இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் நம்ம கொடுத்தோம்னா கீழே சைன் அப்னு இது மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் சைன் அப் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ஒன்றும் இல்லை. உங்களுடைய ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இல்லையா, ஃபஸ்ட் நேம் மட்டும் தான் இருக்குன்னா உங்கள் நேம் ஃபஸ்ட்டில் போட்டு லாஸ்ட் நேமில் உங்களுடைய இனிஷியலில் போடுங்க, வேலை முடிஞ்சுட்டு கீழே மொபைல் நம்பர், அதாவது என்ன ஃபோன் நம்பரில் நீங்கள் கோரிக்கை மனு கொடுத்துருக்கீங்களோ, அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகையாக இருந்தாலும் சரி, வேறு எதுவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மனுவாக இருந்தாலும் நீங்கள் எதில் கொடுத்துருக்கீங்களோ இந்த இடத்துல கொடுங்க. அந்த மொபைல் நம்பரை இந்த இடத்துல கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை நீங்கள் திருப்பி இந்த இடத்துல போட்டிங்கன்னா உடனே நீங்கள் சைன்இன் பண்ணிக்கலாம் ஓகேவா. இப்போ நான் ஆல்ரெடி பதிவு பண்ணதுனால எனக்கு ஓடிபி வரலை. இப்போ சைன்இன் மட்டும் கேட்குது. சைன்இனில் இப்போ என்னுடைய மொபைல் நம்பரை நான் இப்போ போட போகிறேன். ஓகே, இப்போ நான் மொபைல் நம்பர் போட்டுட்டேன். இப்போ நம்ம ரெஜிஸ்டர் பண்ணதுனால இப்போ நம்ம சைன்இன் பண்ணுறோம் ஓகேவா. நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே இப்போ நல்லா பாருங்கள், ஓடிபி சென்ட் பண்ணியிருக்காங்க. என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணியிருக்காங்க. நான் இப்போ அந்த ஓடிபி எடுத்துகிட்டு இந்த என்டர் ஓடிபி அப்படிங்கிற இந்த இடத்துல நான் ஓடிபியை நான் உள்ளே கொடுக்கணும்.
இப்போ நம்ம போய் ஓடிபி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓடிபி நம்ம இந்த இடத்துல கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், இந்த வந்துருச்சு பாருங்கள். அதாவது விஎம்டிஎன் கவர்மெண்ட் ஜி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து மெசேஜ் வந்திருக்கும். இப்போ நான் கொடுத்த டைமில் எனக்கு மெசேஜ் வந்திருக்கு. முதலமைச்சரின் உதவி மையம் உள்நுழைவு கடவுச்சொல் அப்படின்னு கொடுத்துட்டு 5384 5877 கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 டிஜிட்டில் நமக்கு கடவுச்சொல் கிடச்சிருக்கு. இதனை 15 நிமிடத்திற்குள் ஒரு முறை பயன்படுத்தவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு மின்னாளுமை முகமையிலேருந்து நமக்கு இந்த ஓடிபி சென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இந்த ஓடிபியோட வேலிடிட்டி எவ்வளோனா 15 நிமிஷம். ஸோ நீங்கள் அந்த மொபைல் நம்பரை கொடுத்துட்டு நீங்கள் அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி ரிசீவ் ஆகும். இதே போல் இந்த ஓடிபியில் இந்த 7 டிஜிட்டை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மனப்பாடம் பண்ணுறீங்களோ இல்லை எழுதி வச்சுக்கிறீங்களோ இல்லை நல்ல லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணுறீங்களோ இதை அப்படியே காப்பி பண்ணி கொண்டுட்டு போய் அந்த பேஜுக்கு போயிடுங்க. இந்த இடத்துல அந்த ஓடிபிங்கிற இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அங்கே காப்பி பண்ண ஓடிபி இந்த இடத்துல பேஸ்ட் ஆகிடும். பேஸ்ட் ஆனதுக்கப்புறமா வெரிஃபை அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் போயிடும். சப்போஸ் உங்களுக்கு ஓடிபி வரலை அப்படின்னா இங்கே ரீசெண்ட் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஆப்ஷனை நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா? இப்போ வெரிஃபைக்கு நம்ம கொடுக்குறோம். நீங்கள் வெரிஃபைன்னு கொடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு இது போல் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் பற்றி நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். அப்படியே கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ட்ராக் ப்ரிவலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ப்ளூ கலரில். இந்த இடத்த நம்ம டச் பண்ணி விட்டுக்கணும். டச் பண்ணி விட்டோம்னா அடுத்து கொஞ்சம் நேரம் லோடிங் ஆகிட்டு அடுத்து இந்த பேஜ் வரும். இந்த பேஜ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிற பேஜ். என்ன இந்த பேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கோரிக்கை மனு கொடுத்துருக்கோமோ அதை பற்றின முழு விவரமும் இந்த இடத்துல தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது நம்ம ஒரு கோரிக்கை மனு கொடுத்துருப்போம், அந்த மனுவை அவங்க பரிசீலனை பண்ணிட்டாங்க அப்படின்னா அதோடைய ஸ்டேட்டஸ் என்னங்கிறத இங்கே உடனே கொடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் சப்போஸ் நீங்கள் உங்கள் ஆல்ரெடி ஒரு கோரிக்கை மனு கொடுத்துருக்கீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு மகளிர் உரிமை தொகைக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க, உங்களோட விண்ணப்பம் என்ன நிலையில் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துக்குள்ளே வரீங்க அப்படின்னா இந்த இடம் இது மாதிரி எம்டியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய மனு இன்னும் பரிசீலனை பண்ணவில்லை அப்படின்னு அர்த்தம். பரிசீலனை பண்ணிட்டாங்க அப்படின்னா அதோடைய ஸ்டேட்டஸ் என்னங்கிறத இந்த இடத்துல அவங்க கொடுத்துருவாங்க. அப்படி பண்ணலை அப்படின்னா இந்த இடம் எம்டியாக இருக்கும். அதுதான் நம்ம ஸ்டேட்டஸ் செக் பண்ணுற பிளேஸ் இதுதான். சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், மை கிரிவலன்ஸ் அதாவது எனது கோரிக்கை, மை ஓப்பன் கிரிவலன்ஸ் நிலுவையில் உள்ளது, அதோடைய மை க்ளோசிங் கிரிவலன்ஸ் முடிவு என்ன, அது மாதிரி எல்லா விஷயங்களும் இந்த இடத்துல ரொம்ப கிளியராக கொடுத்துருப்பாங்க. நீ இதில் பார்த்து அழகாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இது குறித்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் என்கிட்ட நீங்கள் கேளுங்க, நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆல்ரெடி இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, அந்த 47 சர்வீசஸ் என்னென்ன, அதை எந்தெந்த துறையில் போய்ட்டு நம்ம அணுகி அந்த சர்வீஸை நம்ம பெற்றுக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பர்த் சர்டிஃபிகேட் வாங்க போகிறோன்னா அது எந்த துறையை சார்ந்து உள்ளது, அந்த துறையை நம்ம எப்படி போய் பார்க்கணும் அப்படிங்கிறது குறித்து நான் எல்லா வீடியோவுமே நான் போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் எல்லாத்துக்கும் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் உள்ளே போய்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே போல் முகாம் எங்கே நடைபெறுதுங்கிறது குறித்து நான் ஒரு கிளியராக இது வரவங்களுக்கு லைட்டாக சொன்னேன். கிளியராக நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன், அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் உள்ளே போய்ட்டு செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.